வணக்கம். மீண்டும் அதிமுகவில் பிரச்சனை. சி.வி. சண்முகம் தலைமையில் தற்பொழுது மிகப்பெரிய ஆதரவுகள் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடியை நம்பி நாங்கள் பொதுச்செயலாளராக ஆக்கினோம், பதவிகள் கொடுத்தோம், அதிகாரங்களை கொடுத்தோம். 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த போதிலும் கூட அவருக்கு வலுவான ஆதரவுகளையும் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் பல தோல்விகளை தழுவிய நிலையிலும் சட்டசபை தேர்தலிலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை எடப்பாடி தழுவியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஏற்கனவே மாஜி அமைச்சர்களுக்கு தற்பொழுது வரை எடப்பாடியின் மீது கடுமையான கோபமும் விமர்சனங்களும் இருந்ததால் தேர்தல் நெருங்கிவிட்டது, வேறு வழியில்லை, தேர்தலில் கவனத்தை செலுத்துவோம் என்று அவர்கள் தேர்தல் பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் OPS, சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை அதிமுகவிற்குள் கொண்டு வரக்கூடாது மட்டும்தான் எடப்பாடி வேலை செய்தாரே தவிர களத்தில் எடப்பாடி 100% உழைப்பை கொடுக்கவில்லை. இதனால்தான் தற்பொழுது 161 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 40 தொகுதிகள் வரைதான் அவர்களால் கைப்பற்ற முடிந்தது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையை இனி வேண்டாம், ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவோம் என்று கிட்டத்தட்ட 25 MLAக்கள் சி.வி. சண்முகம் அவர்களது தலைமையை ஏற்று வேலுமணி அவர்கள் மூலமாக தற்பொழுது இரகசிய ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியதால் மீண்டும் அதிமுகவில் பிளவுகள் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் ஏற்கனவே எம்பியாக பதவியில் இருந்தார். அவர் அந்த பதவியில் இருந்து கொண்டே சட்டசபை தேர்தலில் வந்து களத்தில் போட்டியிட்டு வெற்றியடைந்து தற்பொழுது அவர் பதவியையும் ராஜினாமா செய்து விட்டார். MP பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். மேலும் தலைமை முழுவதுமாக தனது கண்ட்ரோலில் எடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதை மையமாக வைத்தே களம் செயல்படும். அரசியல் வாழ்க்கை இனி அதிமுகவிற்காக என்ற ஒரு கோட்பாட்டை சி.வி. சண்முகம் அவர்கள் உருவாக்கப் போவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது எடப்பாடியின் நிலைமை என்ன என்ற கேள்வி, அவர் பலரையும் அதிமுகவிலிருந்து ஒதுக்கினார். தற்பொழுது எடப்பாடியவே ஒதுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு சி.வி. சண்முகம் அவர்களது தலைமை வலுவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு இரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் எடப்பாடிக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதிமுகவிற்கு வேறு வழி இல்லை. களத்தில் ரகசியமாக எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக பொதுச்செயலாளரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.